பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் குடும்பமாக மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் என்னாகமம் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பாருங்களேன். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, 24ஆம் வசனத்தில், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். 25ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். 26ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். அதில் ஒரு சட்டத்திட்டம் தான் இந்த ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரங்க தன்னுடைய ஆட்டு மந்தைகளாக ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்கிறாரு. அதை ஆரோன் புத்திரருக்கு, லேவி கோத்திரத்துக்கு மோசே சொல்கிறது குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நன்றாய் கவனிங்க. இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகப்பட வேண்டும். கானான்லேயே அவங்களுக்கு சரியானபடி சட்டத்திட்டத்தின்படி, வேத சட்டத்தின்படி அவர்களை அமர செய்து, அவர்களை ஊன்ற கட்டப்பட்ட செய்து, அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்து அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டிய வசனம் தான் இந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும். மிக தெளிவாக பாரு, ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி இப்படித்தான் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கட்டருவார். எவ்வளோ அழகான ஆசீர்வாதம் பாருங்களேன். சரி, அங்கே 24ஆம் வசனத்தில், 25ஆம் வசனத்தில், 26 வசனத்தில், 3 வசனத்தில் பாருலாம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்குவார். கர்த்தருடைய முகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும் என்று அங்கே என்னாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குறோம். அது என்ன கர்த்தருடைய முகம்? கர்த்தருடைய முகம் என்றால் என்ன? இங்கே உபாகம புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. உபாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை, 4ஆம் அதிகாரம் மன்னிச்சுக்கோங்க, ஆமாம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டது அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இங்கே மோசே உபாகம புத்தகத்தை ரிவிஷன் புத்தகத்தில் எழுதும் பொழுது சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்டீங்க, கர்த்தருடைய முகத்தை ரூபம் அப்படின்னா சரீரத்தை சேர்த்து நீங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னாகமத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, அங்கே முகம்னு சொல்கிறாரு, இங்கே முகம் பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அதே பாருங்கள், உபாகமத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவிலிருந்து முகமுகமாக எங்களோடு பேசினார். ஒன்றும் புரியல பாருங்களேன். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உபாகமம் 4:12 கர்த்தருடைய முகத்தை உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார். பார்த்தா இறந்து போய்விடுவீர்கள் சொல்கிறாரு. சத்தத்தை மட்டும்தான் காதினால் கேட்க முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மோசே தான் எழுதுகிறாரு. உபாகமம் 5 4ஆம் வசனத்தில் முகமுகமாக எங்களோடு பேசினார். ஒரே கன்ஃபியூஸாக இருக்குதுல்ல. கர்த்தருக்கு ரூபம் இருக்குதா இல்லையா? கர்த்தருக்கு முகம் இருக்குதா இல்லையா? இதுதாங்க கேள்வி. ஆனால் நம்ம அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 4:24 என்ன சொல்கிறேன்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளப்பட வேண்டும். இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? திரித்தத்துவத்தில் 2ஆம் தத்துவமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அப்படின்னா ரூபம் இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஒரு பாடல் ஒன்று இருக்குது இல்லையா, ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை
அவருக்கு ஆவி இல்லை, சரீரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சரீரம் இல்லை, ரூபம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரூபம் இல்லை, முகம் இல்லை, சரீரம் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் உபாகமத்தில் சொல்லும்போது தம்முடைய முகத்தைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், என்ன, அதாவது யாத்திராகம புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சுருவாங்க. பாவம் செஞ்சுட்டு மக்கள் அவர் பயங்கர வெறுத்துருவார் ஆண்டவர். இப்போ மோசே மட்டும் கேட்பார், ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லுவார். அப்போ சொல்லும்பொழுது பாருங்கள், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீ என் முகத்தை காண மாட்டாய். முகத்தை காண மாட்டாய்னா அப்போ முகம் இருக்குதுன்னு அர்த்தம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய முகத்தை இருக்குது, ஆனால் அதை பார்க்க முடியாது. அதை பார்த்தால் பாவியான மனிதர்கள் இறந்து போய்விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்னாங்கத்தில் எப்படி இப்படி ஆசீர்வாதத்தை கூறலாம்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார் என்று எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் டவுட்டாக இருக்கு இல்லையா? இல்லையா? அது பாருங்களேன், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21, பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்பட மாட்டாது. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களேன், என்னை பார்க்குறவன் உயிரோடு இருக்கும்படி இறந்து போயிடுவான், என் மகிமை கடந்து போகும். அப்படி பார்த்து அப்போ இயேசு கிறிஸ்து பற்றி இங்கே சொல்கிறார். இங்கே ஒரு இடம் உண்டுன்னா, கண்மலை இடம்னா இயேசு கிறிஸ்து. அவர் அந்த அவரை வைத்து கரத்தலால் மூடுவேன், என் பின்பக்கத்தை வைத்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன். என் கரத்தை எடுப்பேன், அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாங்க, அவர் மூலிமா என்னை பார்க்கலன்றார். அப்போ பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் கர்த்தராகி, அதாவது தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் கர்த்தர், தேவனாய கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், அவருக்கு முகம் உண்டு, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு முகம் இருக்குதுன்றாங்க, முகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் ஏதாவது முகம் இருக்குது, என் கரம் இருக்குதுன்றாரு, பின்பக்கம்லாம் இருக்குதுன்றாரு, ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி பார்க்க முடியாது என்று சொல்லும் பொழுது ஆவியானவராக இருக்கிற தேவன் என்று சொல்லும்போது எப்படி முகத்தை பிரகாசிக்க பண்ண முடியும்? முகம் என்றால் என்ன? முகம் என்றால் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லலாமா? அதாவது ஆதியாகம புத்தகத்தில் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் மனிதனை படைத்து ஆதியாகமம் 1:26 நமது சாயலாக நம்ம ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். சொன்னது போலவே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மண்ணை கொண்டு மாம்சத்தை செய்து, அதாவது மனுஷனை செய்து, தேவன் சொல்கிறார், ஆவியான தேவன் அவர் சொல்கிறாரு, ஆவியை பார்த்து, எந்த ஆவி? அவருக்குள்ளே இருக்கிற ஆவி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்பார், ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, திரித்தத்துவத்திலே செயல்படுகிறது ஆவியானவர். பிதாக்குள்ளே இருக்கிறார் அந்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் கர்த்தருக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு முகம் வேண்டும் சொன்னால் அந்த முகம் பிதாவுக்குள்ளே இருக்க வேண்டப்படும், அல்லது கர்த்தருக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். அப்போது கர்த்தர் பிதா சொல்கிறார், பிதாக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறார், நீ அந்த மண்ணுக்கு உயிர் கொடுன்றார். மண் அவர் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மானான். அப்போது திரித்தத்துவம் தான், ஆனால் மனுஷனை உண்டாக்குனது, அதுக்குள்ளே உயிர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனால் பரிசுத்த ஆவியை பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தருக்குள்ளே அந்த ஆவி இருக்கும், அதுதான் முகம். பார்த்தீங்களா? முகம் இருக்குது இல்லைன்றது உண்மைதான். ஆவியானவருக்கு முகம் கிடையாது, ஆனால் கர்த்தருக்கு முகம் உண்டு. யார் அந்த முகம்? பரிசுத்த ஆவியானவர் அந்த முகம். பரிசுத்த ஆவியான் கர்த்தருக்குள் இருக்கிறதுனால தான் அது செயல்படுகிறது. அந்த முகத்தில் இருந்து தான். அப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சரித்து, அதாவது உண்மை வேதவசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அப்படி முகத்தை என்பது பரிசுத்த ஆவியான அர்த்தம். பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறார். ஸ்ட்ரைட்டாக கர்த்தர் பிரகாசிக்க செஞ்சான்னா எரிஞ்சு போயிட்டு செத்து போயிடுவான். அதனால் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற, பிதாவுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்குது என்று சொல்வதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ முகம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அர்த்தம். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் போது நீ பரிசுத்த ஆவியினாலே ஆசீர்வதிக்கின்றது தான் அதனுடைய அர்த்தம். கர்த்தர் தம்முடைய முகத்தை அப்படின்னா தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? அவர் முகத்தை மாத்திரம் பிரகாசிக்க பண்ண மக்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவார். ஏன்னா எல்லாம் மக்கள்லாம் பரிசுத்தம் கிடையாது. அதனால் அவருக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த மக்களை ஆசீர்வதிங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். அப்போ நம்மளெல்லாம் படைச்சது யார்? பரிசுத்த ஆவியானவர் என்ற முகம். நம்மளெல்லாம் படைச்சது யார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை படைத்திருக்கிறார். தேவனுக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவியானவர்.
பிதாவாக தேவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் நம்மளை படைத்திருக்கிறார். அந்த ஆவிக்கு உள்ள இருக்கிற அந்த பிரசனத்தினால இவர்களை ஆசீர்வதிங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா பரிசுத்த ஆவியினால தான் ஆசீர்வாதம் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிற என்னாகும் 6ஆம் அதிகாரம் 22 ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் சொன்னார். அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் மூலியமாக, பிதா மூலியமாக பரிசுத்த ஆவியானதான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிறாங்க. மார்க்கம் பிரிச்சுட்டு, நான் இந்த மார்க்கில் அந்த நான் பரிசுத்தை டச் பண்ண மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லைன்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு புத்தகத்தில், மார்க்கு புத்தகத்தில், யோவான் புத்தகத்தில், சுவிசேஷ புத்தகத்தில் சொல்கிறார், எனக்கு விரோதமாக மனுஷகுமாருக்கு விரோதமாக பேசினார் மன்னிக்கப்பட்டு நான் மன்னிச்சிருவேன். ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக செயல்பட்டீங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நம்மளை உண்டாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். திரித்தத்தில் மிகவும் செயல்படுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவி. அதனால் பரிசுத்த மட்டும் கிடையாது, திரித்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போது இந்த உலகத்தில் காடு, மலை, அக்கிரனல்கள், மச்சங்கள், கடலில் வாழ் மிருங்க மச்சங்கள், பூமியில் வாழ்கிற மிருகம் எல்லாத்தையும் நம்மளையும் சேர்த்து படைச்சது யார்? தேவனுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர். அதுதான், அதுக்கு பேர் தான் பிரசன்னம். ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை படைத்திருக்க. அந்த ஆவியினாலே மக்களை ஆசீர்வதிங்க. அப்படி பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடைக்குதா? நான் வாசிக்கிறேன். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25 கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கொடுத்து ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அவன் கிருபை பெற்றவனாக இருக்கிறான். இப்போ நம்மளாம் ஆசீர்வதிக்கும் நமக்கு கிருபை கிடைக்கிறது. யாருனால? பரிசுத்த ஆவியினால் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு கிருபை கிடைக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்களேன், 26ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். பரிசுத்தாவி எங்கெல்லாம் வந்துட்டாரோ, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரோ அந்த குடும்பம் சமாதானம் இருக்கும். தேவ பிள்ளைகளே, நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து கர்த்தர் மூலியமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்கன்னா, ஊழியக்கார மூலியமாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்நாள், உங்கள் ஜீவனுள்ள நாட்கள்லாம் சமாதானம், சமாதானம், சமாதானம். ஒரு மனுஷக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னா அவன் சமாதானமாக இருக்க முடியாது என்று தெளிவாய் சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, நம்மளை காக்குறது எது தெரியுமா? இந்த திரித்தத்துவம் தான். என்னாகும் 7ஆம் அதிகாரம் 24 சொல்ற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். பாதுகாப்பு யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போய்விட்டார். பிதா சொன்னாதான் திரும்பி வருவார். இப்போ நம்மளை பாதுகாக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, நான் உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே இருக்கிறது என்ன? தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே, சிந்தையிலே, செயலிலே, ஆவியிலே அசைவாடி கொண்டிருக்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம அப்படி இல்லை, நான் நோயாளிக்கிறேன், நான் உடம்பு சரியில்லை, நீ அது சரியில்லை, இது சரி, இப்படியே குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்க பாருங்க. குறைகள் சொல்வதற்காக பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரல, உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுளுக்காக வந்தார். உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு கிருபை இருக்கிறதுக்காக உன்னை வந்தார். உனக்கு சமாதானம், வாழ்நாள் முழுவதும் சமாதானம் இல்லாத கடந்த உன்னை சமாதானம் கட்டளையிடுவதற்காக பரிசுத்த ஆவி உண்மையில் வந்தார். எவ்வளோ அழகான ஆசீர்வாதம் பாருங்களேன். அதை இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியல. ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு, என் பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆவியானவரே நமக்குள்ளே வந்து தங்கிட்டார் ஆலயமாக. 1 கொரிந்தியர் 6:19 வாசித்து பாருங்கள். நான் தான் இவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லுகிறார். நீ என்னுடையவன், நான் உனக்குள்ளே தங்குகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6:16 வசனத்தில் நீங்கள் தான் என்னுடைய ஆலயம். நான் உனக்குள்ளே தங்கிட்டேன், நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், கிரயத்தை கொல்லப்பட்டாலும் நீ எனக்குள்ள, நீ உனக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்கு சொந்தம் நீ சொல்லிட்டாரு. அல்லேலூயா. செல்லாமா, தேவனுக்கு பிரியமான பிள்ளை, இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை காக்க கடக்க போகிறார், உண்மையில் கிருபையாக இருக்கிறார், உனக்கு சமாதான கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், ஊழியங்கள், உங்களுடைய வயதான தாய் தகப்பல், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.